ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்று 8வது தசகத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த தசகத்தின் தலைப்பு பிரளய வர்ணனையும் பிரபஞ்ச சிருஷ்டியும் என்பதாகும். 5வது 6வது தசகத்திலேயே பிரளயத்தை பற்றி பார்த்தோமே என்று உங்களுக்கு தோன்றலாம். அந்த தசகங்களில் சொல்லப்பட்டது பிராகிருத பிரளயத்தை பற்றியதாகும். பிரம்மாவிற்கு 1000 சதுர்யுகம் ஒரு பகல், 1000 சதுர்யுகங்கள் அவருக்கு ஒரு இரவு. இது பிரம்மாவின் ஒரு நாள். இதுபோல 365 நாள் ஒரு ஆண்டு, அதுபோல 100 ஆண்டுகள் கொண்டது அவரது ஆயுட்காலம். பிரம்மாவின் 100 ஆண்டு ஆயுட்காலம் முடிந்தவுடன் ஏற்படுவது பிராகிருத பிரளயம். 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவின் ஒரு பகல் என்று சொன்னேன் இல்லையா? அந்த அவருடைய ஒரு பகல் முடிந்ததும் அவர் தூங்கச் செல்வார். அந்த அவருடைய இரவில் ஒரு பிரளயம் ஏற்படும். அந்த பிரளயம் நைமித்திக பிரளயம். இந்த தசகம் நைமித்திக பிரளயத்தையும் அதைத் தொடர்ந்து பிரபஞ்ச சிருஷ்டியையும் வர்ணிக்கிறது. முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஏவம் தாவத் பிராக்ருத பிரக்ஷயாந்தே, ஏவம் தாவத் பிராக்ருத பிரக்ஷயாந்தே, பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்த ஜன்மா, பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்த ஜன்மா, பிரம்மா பூயஸ்த்வத்த ஏவாப்ய வேதான், பிரம்மா பூயஸ்த்வத்த ஏவாப்ய வேதான், சிருஷ்டிம் சக்ரே பூர்வகல்போபமானாம், சிருஷ்டிம் சக்ரே பூர்வகல்போபமானாம். ஏவம் தாவத் பிராக்ருத பிரக்ஷயாந்தே, பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்த ஜன்மா, ஏவம் தாவத் பிராக்ருத பிரக்ஷயாந்தே, பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்த ஜன்மா, பிரம்மா பூயஸ்த்வத்த ஏவாப்ய வேதான், சிருஷ்டிம் சக்ரே பூர்வகல்போபமானாம், பிரம்மா பூயஸ்த்வத்த ஏவாப்ய வேதான், சிருஷ்டிம் சக்ரே பூர்வகல்போபமானாம். இப்போ இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஏவம் தாவது, இப்படி முன்பு வர்ணிக்கப்பட்டபடி, பிராகிருத பிரக்ஷயாந்தே, பிராகிருத பிரளயத்தின் முடிவில், பிராமே கல்பேகி ஆதிமே, முதல் பிரம்மகல்பம் தொடங்கிய போது, லப்த ஜன்மா, அப்பொழுது படைக்கப்பட்ட பிரம்மா, பகவானால் அப்போ புது பிரம்மா படைக்கப்படுகிறார். அப்படி புது பிரம்மா படைக்கப்பட்ட பொழுது, பூயஸ்த்வத்த, மீண்டும் உங்களிடமிருந்து, ஏவாப்பிய வேதான், வேதங்களை பெற்று, பூர்வ கல்போபமானாம், முன் கல்பங்களில் அப்போது இருந்த பிரம்மா எப்படி படைப்பை செய்தாரோ அப்படி, சிருஷ்டிம் சக்ரே, சிருஷ்டியை செய்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஏவம் தாவத் பிராக்ருத பிரக்ஷயாந்தே, பிராமே கல்பே ஹ்யாதிமே லப்த ஜன்மா, பிரம்மா பூயஸ்த்வத்த ஏவாப்ய வேதான், சிருஷ்டிம் சக்ரே பூர்வகல்போபமானாம். இப்போ இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் நாம் பார்க்கலாம். இவ்வாறு முன்பு வர்ணிக்கப்பட்டபடி பிராகிருத பிரளயத்தின் முடிவில் முதல் பிரம்மகல்பம் தொடங்குகிறது. பகவானால் புதிய பிரம்மா படைக்கப்படுகிறார். அந்த பிரம்மாவும் பகவானிடமிருந்தே மீண்டும் வேதங்களை பெறுகிறார். இதை பாகவதத்தோட முதல் ஸ்லோகம் அழகாக சொல்கிறது. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே. ஆதிகவையேங்கிற வார்த்தை பிரம்மாவை குறிக்கிறது. முதலில் படைக்கப்பட்ட உயிர்வாழியான பிரம்மா, அவருக்கு பகவான் பிரம்மத்தை வழங்கினார். அதை எப்படி வழங்கினார்னா
ஹிருதா அப்படின்னா அவரோட ஹிருதயத்தில் வழங்கினார். பகவான் பிரம்மாவுக்கு வேதத்தை வழங்கிறதுக்கு ஒரு சில நொடிகள் கூட ஆகலை. ஏன்னா பிரம்மாவோட ஹிருதயத்தில் இருந்து கொண்டு பிரம்மாவிற்கு படைப்பதற்கான ஞானம் ஏற்படட்டும் என்று பகவான் நினைத்த மாத்திரத்திலேயே பிரம்மா அதை பெற்றுவிடுகிறார். இப்படி பிரம்மாவிற்கு வேத ஞானம் கிடைத்த பிறகு முன்கல்பங்களில் அப்போது இருந்த பிரம்மா எப்படி சிருஷ்டி செய்தாரோ அப்படி சிருஷ்டியை செய்தார்.